நம்முடைய திருவிக நகர் பகுதியில் குறிப்பாக தினக்கூலி மற்றும் அரசு அலுவலர்களாக நிறைந்திருக்கின்ற இந்த பகுதிகளில் பெரிய அளவு தொழில் செய்கின்ற தொழிலதிபர்கள் இல்லாத இந்த பகுதியில் இந்த பகுதி வாழ் மக்கள் தங்களுடைய சுபகாரியங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் தென்சென்னை போன்ற பகுதிகளுக்கு தேடி செல்லுகின்ற நிலை இருக்கின்றது. ஆகவே இங்கே ஒரு திருமண மண்டபம் வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் நம்முடைய மேயர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் வைத்த கோரிக்கையை மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் இங்கே ஒரு திருமண மண்டபம் அமைப்பது என்று முடிவெடுத்தோம். சுமார் 30,000 சதுரடி பரப்பில் ஒரே முறையாக 650 பேர் அமருகின்ற வகையில் 60க்கு 24 அகலம் நிகழம் கொண்ட மணவரை, ஒரே முறை 175 பேர் அமர்ந்து உணவருந்தக்கூடிய உணவுக்கூடம், ஒரே முறை 100 வாகனங்கள் என்றாலும் நிறுத்துவதற்குண்டான வாகன நிறுத்தும் இடங்கள், மணவரையை சார்ந்த அந்த பகுதி முழுவதுமாக குளிரூட்ட பகுதியாகவும், அதேபோல் உணவருந்தும் கூடம் முழுவதுமாக மின் வசதி கொண்டு மின்விசிறியோடு கூடிய பகுதியாகவும், மணமகள் அவர்களுக்கு உண்டான அறைகள் என்று 6 அறைகளும் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று குறிப்பாக இந்த வட்டத்துடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர், மேயர் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆகியோருடைய கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த திருமண மண்டபத்திற்கு அண்ணல் அம்பேத்கர் திருமண மாளிகை என்று பெயர் சூட்டியிருக்கின்றார். இந்த களப்பணியில் தொடர்ந்து எங்களோடு துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய காகர்லா உஷா அவர்களும் காலம் நேரம் தவறாமல் தொடர்ந்து கடுமையாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய உறுப்பினர் செயலாளர் பிரகாஷ் அவர்களும், எங்கள் துறையினுடைய சிஇஓ சிவஞானம் அவர்களும், பெருநகரத்துடைய மாநகராட்சி ஆணையாளர் குமரகுருபரன் அவர்களும், இந்த வட்டார அலுவலர் அன்பிற்கினிய கௌசிக் அவர்களும், இந்த மண்டலத்துடைய மண்டல அலுவலர் அன்பிற்கினிய சொக்கலிங்கம் அவர்களும், அன்பிற்கினிய சரவணன் போன்றவர்களும், மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களும் ஏனைய நிர்வாகிகளும் தொடர்ந்து இந்த பணிகளை கண்காணித்து வருகின்றோம். தரமான அளவிற்கு தனியார் கட்டுமானத்தை மிஞ்சுகின்ற அளவிற்கு இந்த திருமண மண்டபம் 29ஆம் தேதி மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்க இருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். கட்டணமாக எவ்வளவு சார் வசூலிக்கப்படும் ஒரு நிகழ்வு நடக்கும்? கட்டணத்தை பொறுத்தளவில் 75,000 என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. இது தவிர்த்து மின்சாரம் மற்றும் சுத்தம் செய்கின்ற பணிகள் போன்ற பணிகளுக்கு தனியாக கட்டணங்கள் வசூலிக்கப்படும். அவரவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் அலங்காரங்கள் அவர்கள் எந்த வகையில் செய்து கொள்கிறார்களோ அதற்குண்டான கட்டணத்தை அவர்கள் ஏற்பாடு செய்து கொள்வார்கள். ஒட்டுமொத்தமாக திருமண மண்டபத்துடைய கட்டணம் 75,000. ஏனென்றால் ஏற்கனவே சொன்னது போல் மிட்டாமிராசுகள் வாழ்கின்ற பகுதி அல்ல. தினந்தோறும் பணிக்கு சென்று தினக்கூலிகளாக வேலை செய்பவர்கள், ஒரு சில பகுதிகளில் அரசு பணியாளராக இருப்பவர்கள், சிறு சிறு தொழில்கள் செய்பவர்கள் தான் நிறைந்த பகுதி என்பதால் அவர்கள் தென்சென்னையை நோக்கி செல்லுகின்ற சூழல் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த திருமண மண்டபம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் மற்றற்ற மகிழ்ச்சி என்னவென்றால், எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் 29ஆம் தேதி நேரடியாக வருகை தந்து அண்ணல் அம்பேத்கர் திருமண மாளிகையை மக்கள் பயன்பாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் என்ற மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை அப்படியே காப்பி அடித்து சொல்கிறாங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி குற்றம் சொல்கிறாங்க. 2,000 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ குலக்கல்வி திட்டம், குலமகள் திட்டத்தின் சார்பாக சொல்லிட்டு நீங்களே சொல்லிட்டீங்க. திமுக தேர்தல் அறிக்கையை ஒட்டி தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1000 ரூபா சாத்தியமில்லைன்னு சொன்னவர் இன்றைக்கி 2,000 ரூபா அனௌன்ஸ். அந்த வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு. மக்கள் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கின்றார்கள். வெற்றி பெறுகிறவர்கள் தான் பொருளாதார நிலை பற்றி ஆராய்ந்து எவையெல்லாம் முடியும் என்று சீர்தூக்கி பார்த்து அறிக்கையாக தருவார்கள். வெற்றி பெறமாட்டோம் என்று நிச்சயித்த ஒருவர் எதை வேண்டுமானாலும் அறிவித்து கொண்டே இருக்கலாம். அதனால் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. எங்களுடைய பணி மக்கள் பணி. ஏற்கனவே அந்த 4.5 ஆண்டுகள் மக்களுக்கு செய்திருக்கின்ற
அளப்பரியா மக்கள் பணியால் எங்கள் தாயுமானவர் தமிழக முதல்வர் மீண்டும் 2வது முறையாக ஆட்சிக்கட்டிலே அமர வைக்க மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். இதுபோல் போலி வெத்து விளம்பரங்கள், போலி வெத்து அறிவிப்புகளை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை, மக்களும் கவலைப்படவில்லை. ரவி வந்து தமிழ்நாடு முதலீடு இருக்கிறத பின்னோக்கி செல்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு அவரோட கொள்கைகள், கோட்பாடுகள், சித்தாந்தங்கள் தான் தமிழகத்தில் எடுபடாமல் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. தமிழகம் முன்னோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றது. இல்லை, பிரதமர் 23 சென்னை வராரு. மதுராந்தகம் எப்போதெல்லாம் தேர்தல் வருகிறதோ அப்போதெல்லாம் பிரதமருடைய வருகையை அதிக அளவு எதிர்பார்க்கலாம். பிரதமர் ஒரு புறம் வருவார், உள்துறை அமைச்சர் அமித்ஷா மறுபுறம் வருவார். ஒட்டுமொத்த கேபினெட்டும் தமிழகத்தை நோக்கி படையெடுக்கும். எத்தனை படையெடுப்புகள் வந்தாலும் ஒற்றை மனிதனாக, இரும்பு மனிதனாக நின்று ஆட்சியினுடைய சாதனைகளை மக்களிடத்திலே கொண்டு சென்று மீண்டும் அவர் முதல்வராவதை, மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதல்வராவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது.